டெல்லியில் மீண்டும் மாபெரும் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ள நிலையில் இதனை தடுக்க போலீசார் தரப்பில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மாபெரும் போராட்டத்தை அரங்கேற்றினர் விவசாயிகள். ஓங்கி ஒலித்த விவசாயிகளின் போராட்ட குரலுக்கு அடிபணிந்து 3 சட்டங்களையும் மத்திய அரசு ரத்து செய்தது. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும், விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வோருக்கு ஓய்வூதியம் வழங்குதல், போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தல் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி 200 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பேரணி மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் சுமார் 2000 டிராக்டர்களுடன் 20,000த்திற்கும் மேலான விவசாயிகளும் பங்கேற்கக்கூடும் என உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் படையெடுக்கப் போவதாக கூறப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள், மோதல்கள் பல அரங்கேறிய நிலையில் அதுபோன்ற சம்பவங்கள் இம்முறை நடைபெறக்கூடாது என டெல்லி போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் விவசாயிகளை டெல்லி எல்லைக்குள்ளேயே நுழையவிட முடியாத அளவிற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். குறிப்பாக ஹரியானா எல்லையிலேயே தடுப்புகளை கொண்டு விவசாயிகளை தடுத்து நிறுத்த டெல்லி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதே வேளையில் ஹரியானா தரப்பிலும் சிமெண்ட் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள ஏதுவாக போலி டிராக்டர் பேரணி ஒத்திகையில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரின் தடுப்புகளை மீறி செல்ல முயன்றோரை கண்ணீர் புகைகுண்டு வீசி விரட்டி அடிப்பது போன்ற ஒத்திகை பயிற்சியிலும் ஈடுபட்டனர். டெல்லி எல்லைக்கு அருகே சாலைகளின் குறுக்கே சிமெண்ட் தடுப்புகளை வைத்துள்ள காவல்துறையினர் இரும்பு தடுப்புகள் மீது போராட்டக்காரர்கள் ஏறி குதித்து செல்வதை தடுக்க ஆணிகளும் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளை தடுக்க தண்ணீர் பீச்சும் இயந்திரம், மணல் மூட்டைகள் அடுக்கும் பணி தீவிரப்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளை தடுத்து நிறுத்த 50 துணை இராணுவ படை பிரிவுகளும் வரவழைக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தை முன்னிட்டு டெல்லி போலீசார் சமூக வலைதளங்களில் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கம், குறுஞ்செய்தி சேவை முடக்கம் அமல்படுத்தப்பட உள்ளன. தேவைப்பட்டால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.